வணக்கம் நண்பர்களே. டிஎன் டெட் பேப்பர் 1 அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே நேரடியாக கொஷின்ஸை பெரும்பாலான கேள்விகளை நேரடியாகவே கேட்குறாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்கூல் புக்கில் இருந்தும் டாபிக் வைஸாக கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே 8th ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக போட்டிருந்தோம், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி 7th பேரலோகிராம் இணைகரம் டாப்பிக்லேருந்து ஃபுல்லாக கொஷின்ஸ் போட்டிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் 7th புக்கில் வரக்கூடிய ரோம்பஸ் சாய் சதுரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்லாம் இருக்கோ அது மொத்தத்தையும் எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக பண்ணுறது, ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரோம்பஸ் அப்படிங்கிறது இந்த ஷேப் தான். சாய் சதுரம் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம். இந்த சதுரத்தை லேசாக சாய்ச்ச மாதிரியான ஒரு வடிவம் இருக்குது அப்படின்னா அது சாய் சதுரம், இல்லாட்டி இந்த மாதிரி போடுவாங்க. சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2, அதாவது d1 d2 அப்படிங்கிறது மூலை விட்டங்கள். மூலை விட்டங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா இதோ இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு மூலையும் சேர்க்கக்கூடிய இந்த அளவுகளை தான் மூலை விட்டங்கள்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு மூலை விட்டம் இருக்கும், அதுதான் d1 d2. ரெண்டும் சமமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது, சமமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் பாருங்கள், ஒரு சாய் சதுரத்தில் சாய் சதுரத்தை பற்றின ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அவங்க 4 ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்ற மாதிரியும் கேட்பாங்க. ஒரு சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். சதுரத்துக்கு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சாய் சதுரத்துக்கும் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். எதிர்பக்கங்கள் இணையாக இருக்கும். இது ரெண்டும் பேரலல். இந்த பக்கங்கள் பார்த்தீங்கன்னா இணையாக இருக்கும். ஒரு சாய் சதுரத்தை அதன் மூலை விட்டம் சம பரப்பு கொண்ட 4 முக்கோணங்களாக பிரிக்கும். பாருங்கள், இந்த இது ரெண்டும் சேர்ந்து 1 2 3 4 சம பரப்புள்ள முக்கோணங்களாக பிரிக்கும். மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும். செங்குத்தாகனா மூலை விட்டங்கள் இந்த வெட்டிக்கிற இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உருவாகும் அப்படின்னா 90 டிகிரி கோணம் உருவாகும். அதுதான் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படிங்கிறது. சரிங்களா, இது ரோம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது ரோம்பஸுடைய ஃபார்முலா தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. இது ஒரு ஃபார்முலா. மூலை விட்டங்கள் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா சாய் சதுரத்துக்கு அதோட பேஸையும் ஹைட்டையும் கொடுத்துருவாங்க. இப்படி சாய் சதுரம் இருக்குன்னா இந்த பேஸையும் இந்த ஹைட்டையும் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா b இன்ட்டு ஹெச் பரப்பளவுக்கு. எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த b இன்ட்டு ஹெச்சை இணைகரம் டாபிக் சொல்லும்போது அதில் சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஸோ அதே ஃபார்முலாவை இதனுடைய பக்க அளவுகளை கொடுத்தாங்கன்னா, பக்க அளவும் உயரத்தையும் கொடுத்தாங்கன்னா அப்போ யூஸ் பண்ணலாம். மூலை விட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள், முதல்ல புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பக்க அளவு 17 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. பாருங்கள், பக்க அளவும் உயரமும் கொடுத்துருக்காங்க. பக்க அளவுன்றது பேஸு, உயரங்கிறது ஹைட்டு. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 17 இன்ட்டு 8 பெருக்கணும் அப்படின்னா 8 7 56, 8 1 5 13. ஸோ ஆன்சர் 136 சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. சில நேரம் யூனிட்டில் கூட அவங்க தப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களாம்மா? ஸோ பக்க அளவையும் உயரத்தையும் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் பெருக்குனா போதும். ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி பாருங்களேன். மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. இங்கே மூலை விட்டங்களை கொடுத்துட்டாங்க. மூலை விட்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. கரெக்டாக? அப்போ ½ இன்ட்டு d1 ஒரு மூலை விட்டம் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர் இன்ட்டு d2 அடுத்த மூலை விட்டம் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். பாருங்கள், 1 2 2 3 2 6. அப்போ 3 8 பெருக்கணும்னா 8 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான விடை. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். பக்க அளவுகள் கொடுத்தாங்க, பக்க அளவு உயரம் கொடுத்தாங்கன்னா அப்படியே பெருக்கணும். மூலை விட்டங்கள் கொடுத்தாங்கன்னா பெருக்கிட்டு 2ஆல் வகுக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர், அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏரியா கொடுத்துட்டாங்க. ஒரு டயகனல் கொடுத்துட்டு இன்னொரு டயகனல் கேட்டிருக்காங்க. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? அதான் ஏரியா பரப்பளவு ஈக்குவல் டு ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2ங்கிறது ஃபார்முலா. கரெக்டாக? ஏரியா எவ்வளோ சொல்லிட்டாங்க? 60 ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஒரு மூலை விட்டம் 8 இன்ட்டு இன்னொரு மூலை விட்டம் தெரியாது. சரிங்களா? 1 2 2 4 2 8 பெருக்கல் இருக்கிற 4 இங்கே வந்தால் வகுத்தல். அப்போ 1 4 4 5 4 60. ஸோ இன்னொரு மூலை விட்டம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஒன்றுமே இல்லை பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் இதெல்லாம் அவங்க நிறைய கொஷின் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டெட் ஆனாலும் ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே இதை யூஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. அடுத்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். ஒரு அலுவலக கட்டடத்தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலைவிட்ட அளவுகள் 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் எனில்
தரையை மெருகூட்ட ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் மொத்த செலவை காண்க. இப்போ இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் கேட்டிருக்கிறது எதில் கேட்டிருக்காங்கன்னா சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா சென்டிமீட்டரெல்லாம் நம்ம என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா மீட்டராக மாற்றணும். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போ அப்படின்னா இங்கே 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.4 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா 0.25 மீட்டர். ஏன் தெரியுதா? ஒன்று இப்படி மீட்டராக மாற்றலாம். இல்லை சார், எனக்கு முதல்ல இப்படி மாற்ற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மாற்றவே மாற்றாதீங்க. இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிருங்க. பரப்பளவு என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. கரெக்டாக? அப்போ ½ இன்ட்டு மூலைவிட்டங்கள். d1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40. d2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 இன்ட்டு மொத்தம் எத்தனை ஓடு சொல்லியிருக்காங்க? 200 சாய் சதுர ஓடு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 200 அதையும் சேர்த்து பெருக்கிடுங்க. சரிங்களா? ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா. அது வேணால் அடுத்ததாக வரலாம். இங்கே பாருங்கள், 1 2 100 200. கரெக்டாக? மீதி இருக்கிறத பெருக்கணுன்னா 4 25 100. அது இல்லாமல் 1 2 3 0 இருக்குது. 1 2 3 0. இப்போ நம்ம எல்லாமே சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறதால இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 45 ரூபான்ட்டு. இப்போ மீட்டர் ஸ்கொயராக மாற்றிருங்க. ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர்னா 2 ஜீரோ என்னவாயிடும்? 4 ஜீரோ ஆகிடும். அப்போ இதுலேருந்து 1 2 3 4 ஜீரோவை கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது 10 மீட்டர் ஸ்கொயர். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 45 ரூபா. அப்போ 10 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 இன்ட்டு 45 எவ்வளோ ரூபா ஆகும்? 450 ரூபா ஆகும். முடிஞ்சு பாருங்கள், இவ்வளோ தான். ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். யூனிட் முக்கியம். இதே இடத்துல அவங்க சதுர சென்டிமீட்டருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே பெருக்கிட்டு இருக்கலாம். சதுர மீட்டருக்குன்னு சொல்கிறதால ஸ்கொயர் சென்டிமீட்டரை ஸ்கொயர் மீட்டராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் 45ஆல் பெருக்கிறோம். நம்ம புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் அவங்க எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிற கொஷின். அடுத்ததாக பாருங்கள் எக்ஸசைஸில். ஏன்னா ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவங்க எதுலேருந்து கொஷின் கேட்டாலும் நம்மளால் பண்ண முடியும். எக்ஸசைஸில் ஒரு 10 கொஷின் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ். 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லணும். மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க. இது d1, இது d2. அப்போ என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதில் பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. டயகனல் கொடுக்கல. டயகனல்லாம் இது ரெண்டுத்தையும் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இங்கே அப்போ டயகனல் கொடுக்கல. இது பேஸு, இது ஹைட்டு. பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சால் பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? b இன்ட்டு h. ஓகேவா? இதையும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இந்த 2 கொஷனுக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம போடலாம் இல்லையா? சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். இதில் 2வது கேள்வி, அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. இப்போ தான் சொன்னோம், அடிப்பக்கமும் உயரம் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் பெருக்குனா போதும். அப்போ 14 இன்ட்டு 9 ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 9 36, 3 ஒரு 9 9 3 12. அப்போ இதோட பரப்பளவு 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதால சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டரில் கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்ததாக 3வது கேள்வி. இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்து கூட கொடுக்கலாம். இல்லைனா சிலராக இந்த 3 டேஷுக்கும் XY, அதுவும் டெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷனில் ஈஸியாக அழகாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே எக்ஸு, இங்கே ஒய், இங்கே இசட்னு கொடுத்துட்டு XY இசட்டின் மதிப்பு காண்கன்னு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம 3த்தையும் கண்டுபிடிச்சாதான் முடியும் பாருங்கள். சரிங்களா? அதனால் நம்ம இதையும் பார்த்துடலாம். மூலைவிட்டங்கள் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ ½ இன்ட்டு d1. d1ஓட வேல்யூ 19 இன்ட்டு d2 உடைய வேல்யூ 16. கேன்சல் பண்ணால் 1 2 8 2 16. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 8 9 72, 1 8 8 7 15. ஸோ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது? 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக? இது ஒன்று முடிஞ்சது. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 468ன்னு கொடுத்துட்டு ½ இன்ட்டு d1. ஒரு d1 என்னது? 26. d2 தெரியாது, அது நம்ம d2னோ இல்லை dனே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 2 13 2 26. இந்த பெருக்கல் இருக்கிற 16 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும். 1 13 13. இங்கே 46ல் பாருங்கள், 13 39, மீதி 7. 6 13 78. அப்போ ஆன்சர் 36. ஸோ இந்த இன்னொரு மூலைவிட்டம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 36 மீட்டரில் கொடுத்துருக்கிறதால 36 மீட்டர். இது 2வது. 3வது பாருங்கள், அதுலேயும் அதே மாதிரி தான் பரப்பளவு கொடுத்துட்டாங்க 180ன்ட்டு.
ஸோ பரப்பளவு 180 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஒரு மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க. ஒரு மூலைவிட்டம் 12 இன்ட்டு இன்னொரு மூலைவிட்டம் தெரியாது. ஓர் 2 2 6 2 12 ஓரார் 6 இங்கே அடிச்சிங்கன்னா 3 6 18 இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 30. ஸோ இன்னொரு மூலைவிட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா 30 யூனிட் அவங்க மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கிறதால மில்லிமீட்டர். புரியுதா? சப்போஸ் முதல்ல சொன்ன மாதிரி XY Z வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸுக்கு 152, ஒய்க்கு 36, இசட்டுக்கு 30 அந்த மாதிரி கூட கேட்கலாம். இதே பாக்ஸ் அப்படியே கொடுத்துட்டு XY Z வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. புரியுதுங்களாமா? அடுத்த 4வது கேள்வி பாருங்கள். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவு, இங்கேயும் பாருங்கள் பரப்பளவு கொடுத்துட்டாங்க 100. கரெக்டாக? அப்போ 100 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஒரு மூலைவிட்டம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8 இன்ட்டு இன்னொரு மூலைவிட்டம் தெரியாது. கரெக்டாக? அப்போ ஓர் 2 2 4 2 8 பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ ஒரு நாள் 4 25 நாள் 100. இன்னொரு மூலைவிட்டம் அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். முடிஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையானது தான். ஆனால் நமக்கு என்னென்னா அங்கே ஃபார்முலா மறந்துடும், இல்லை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பு பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து 5வது கேள்வி. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பாருங்கள். ஒரு இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலைவிட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம் மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் பாருங்கள் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. D1 எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4 சென்டிமீட்டர். ஸோ 4 இன்ட்டு D2 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 5. மொத்தம் எத்தனை ஸ்வீட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 400 ஸ்வீட்டு. அதனால் 400. கரெக்டாக? முதல்ல இது எல்லாத்தையும் பெருக்கிடலாம், இல்லைனா இன்னொரு வேலையோட செய்யலாம். எவ்வளோ ரூபா செலவு சொல்லியிருக்காங்க 7 ரூபா. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபான்னா அப்படியே 7 போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 100 என்ன பண்ணணும்னா வகுத்தலில் போட்டணும். ஏன்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்குன்னா அப்படியே விட்டுடலாம். 100 சதுர சென்டிமீட்டருக்குன்னு சொல்லியிருக்கிறதால 100ஆல் வகுத்தணும். கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு பாருங்கள். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 2 2 2 4. அப்போ 7 நாங்க 28, I 2 10, 28 10 பெருக்கணும் அப்படின்னா 280. அப்போ எவ்வளோ ரூபா மொத்தமாக செலவாகும் அப்படின்னா ரூபாய் 280. புரிஞ்சு முடியுதுங்களாமா? இதில் எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்லியிருக்கிறது 100 சதுர சென்டிமீட்டருக்கு இவ்வளோ செலவு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது அவங்க பயிற்சியில் கேட்டிருக்கக்கூடிய 5வது கேள்வி. அடுத்து 6லிருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொள்குறி வகை வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதில் 6வது கேள்வி பாருங்கள். பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. பக்கமும் உயரம் கொடுக்குறாங்க. என்ன பண்ண சொல்லியிருந்தோம்? ஜஸ்ட்டு பெருக்குனா போதும். அப்போ 4 3 12 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம இவ்வளோ தூரம் பார்த்ததால இப்போ இந்த கொள்குறி வகையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. சரிங்களா? 7வது கேள்வி பாருங்கள். 2 மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. அப்போ ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 ரெண்டுமே எத்தனை சென்டிமீட்டர் தானா 8 சென்டிமீட்டர் தான். ஒரு 2 2 4 2 8. அப்போ 4 8 பெருக்கணுன்னா 4 8 32 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. சரிங்களா? அடுத்ததா 8வது கேள்வி. பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு. அப்போது பரப்பளவு 128 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஒரு மூலைவிட்டம் 32 இன்ட்டு இன்னொரு மூலைவிட்டம் தெரியாது. பாருங்கள் ஒரு 2 2 16 2 32 பெருக்கல் இருக்கிற 16 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல். கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 4ஆம் வாய்ப்பாடு நன்னாங்க 16 இங்கே அடிச்சிங்கன்னா 3 12 ஈர்னாங்கு 8 மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாடு ஒரு நாள் 4 8 நாங்க 32. அப்போ ஆன்சர் என்ன நிற்குதுன்னா 8. ஸோ ஆன்சர் 8 சென்டிமீட்டர். அந்த இன்னொரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டராக இருக்கும். புரியுதுங்களாமா? அடுத்தது 9 பாருங்களேன். பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஒரு பக்க அளவு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சாய் சதுரத்துடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. பரப்பளவு 96, உயரமும் பக்க அளவும் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா சொன்னோம்? B இன்ட்டு H. பிங்கிறது தான் பக்க அளவு, பேஸு 24, உயரம் H தெரியாது. பெருக்கல் இருக்கிற 24 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா வகுத்தல் ஆகிடும். கரெக்டாக? 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 6 நாங்க 24 இங்கே அடிச்சிங்கன்னா 2 8 மீதி 1 4 16. இங்கே பாருங்கள் ஒரு 6 4 24. அப்போ உயரம் என்ன கிடைக்குது அப்படின்னா 4 மீட்டர். ஆப்ஷன் டி. புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ரோம்பஸை யூஸ் பண்ணி எதை வச்சு எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். பாருங்கள் 10வது கேள்வி.
ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? சாய் சதுரத்துடைய மூலைவிட்டங்கள் எப்படி இருக்கும்னா ஒன்றுத்துக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். செங்குத்தானா என்ன அர்த்தம்? 90 டிகிரியில் இருக்கும். ஸோ சாய் சதுரத்துடைய மூலைவிட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. ஆப்ஷன் சி. சரிங்களாமா? ஸோ இதுதான் 7th புக்கில் சாய் சதுரத்தை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். இன்னும் இதில் அடுத்தடுத்த ஷேப் எல்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோலையும் ஃபார்முலா என்ன, அவங்க கேட்டிருக்க கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இன்னும் சில ஷேப் எல்லாம் இந்த ஷேப்லாம் சொன்னாலும் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அது இல்லை இந்த ஷேப்லேயே கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கொஷின் பார்க்குறீங்க, இந்த சாய் சதுரத்துலேயே கூட நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பார்த்தேன் சார், இதை எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா அதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்லும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.